ஹாய் டியர், டுடே வந்து யுவர் ஆக்சிஸ் யுவர் கோ ஆக்டர் இந்த டைட்டிலில் தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதை யாருக்கு போடுறதுன்னு இது வரைக்கும் நான் வந்துட்டு முடிவே பண்ணலைங்க டியர். ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு இதை வந்துட்டு யூங்கியூப்பாக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் டியர். ஸோ அவருக்கு இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே டியர், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ டைட்டிலே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்துட்டு ஒரு ஆக்டர் அண்ட் 2 பேருமே ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ், ஓகேங்களா? 2 பேருமே சினி ஃபீல்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் தான், தட் மீன்ஸ் நீங்கள் ஆக்ட்ரஸ் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட மேனேஜர், அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் டிசைனர், இந்த மாதிரி எல்லோரும் இருக்காங்களோ. ஸோ அந்த காஸ்டியூம் டிசைனர், இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் இருக்காங்களோ. ஸோ அது எல்லாமே நீங்கள் தான் ப்ரிஃபர் பண்ணிப்பீங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எப்படின்னா ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு, அவங்க திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது பேசிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு ஆஃபீஸ் வேணும்ல. ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் வந்துட்டு வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ எந்த ஒரு ஷூட்டும் இல்லை, அதனால் வந்துட்டு எல்லாருமே ஆஃபீஸில் தான் இருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்களோட மேனேஜர் உங்ககிட்ட, மேம் அது வந்து ஒரு பெரிய டைரக்டர் மேம், ஸோ அவங்க வந்துட்டு உங்ககிட்ட கால் ஷீட் கேட்குறாங்க, கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பெரிய டைரக்டரா? யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு டைரக்டரோட பேர் சொல்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு அவரோட டைரக்ஷனில் நடிக்கிறது அவ்வளோ பெரிய கனவு. கிட்டத்தட்ட நீங்கள் வந்துட்டு இதுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அதை விடுவீங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஸ்டோரியே கேட்க வேணாம், ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறீங்க. அதனால் அந்த டேரக்டர் கிட்ட உங்களோட மேனேஜர் கால் பண்ணி, எங்களோட மேம் வந்துட்டு கால் ஷீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல, ஏன்னா உங்களுக்கு நிறைய ஷூட்டெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு அந்த ஸ்டோரி சொல்லணும்ல, அது வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த கதை என்ன அப்படிங்கிறத அவங்ககிட்ட நாங்கள் சொல்லணும்ல. ஸோ அவங்கள எந்த ஒரு டைமில் வந்து மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துட்டு மேம் வந்து ஸ்டோரியே தேவையில்லை, ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட டைரக்ஷனில் நடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பல நாள் கனவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நிறையா இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு லீடிங்கில் இருக்கிற ஆக்ட்ரஸ், ஓகேவா டியர்? ஸோ அதனால் உங்ககிட்ட கால் ஷீட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த டேரக்டர் கிட்ட உங்களோட மேனேஜர் வந்துட்டு, மேம்க்கு வந்துட்டு கால் ஷீட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே கம்மியான டேட்ஸ் தான் இருக்குது. அதனால ஸ்டோரியெல்லாம் எதுவுமே எனக்கு கேட்க வேணாம். நான் வந்துட்டு அவரோட டைரக்ஷனில் நடித்தா மட்டும் போதும், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டோரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி கதை எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா லீடிங்கில் இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் அவர் வந்துட்டு கதை கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் ஷீட் கொடுத்ததால அவருக்கு செம ஹாப்பி. சரி, ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன டேட்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்குதோ அந்த டேட் எல்லாமே அவர் புக் பண்ணிக்கிறாரு, அந்த டேரக்டர், ஓகேங்களா? நிறைய இடத்துல ஷூட் இருக்கனால நீங்கள் நிறையா மூவியெல்லாம் கமிட்மெண்ட் ஆகிருப்பீங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறீங்க. ஆனால் அடுத்த நாளே அடுத்த ஷூட் இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அந்த டேரக்டரோட மூவி தான். ஸோ உங்களுக்கு கதையும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த ஒரு ஃபோட்டோஷூட், இந்த ப்ரீ ஃபோட்டோஷூட் இந்த மாதிரி எடுத்து பார்ப்பாங்களா, செட் ஆவாங்களா இந்த கதைக்கு அப்படிங்கிற மாதிரி. அது எதுவுமே இல்லை. அவர் வந்துட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ நீங்களும் கண்ணை மூடிட்டு நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கால் ஷீட்லாம் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு அங்கே தான் போகணும். ஸோ ஃபுல்லாக நேற்றெல்லாம் ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க. ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி கிளம்பி போகிறீங்க. ஸோ மேனேஜர் கூட தான் வராங்க. ஃபஸ்ட்டு டேவே ஷூட்டிங் தான். ஸோ மற்றபடி எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அது எதுவுமே இல்லை. எல்லாமே நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டே தான், அதனால் எல்லாமே அவங்க முடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு சீனே என்ன தெரியுமா? ஹீரோவை வந்துட்டு ஹீரோயின் பலார்னு கன்னத்தில் அரையணும், அதுதான் சீன். ஸோ ஸ்கிரிப்ட் பார்க்குறீங்க, உங்களுக்கே சிரிப்பாக வருது. ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு ஷூட்டே அதுவே அரையிறதா? பரவாயில்ல. ஆனால் என்ன, ஹீரோ யாருன்னு தெரியலையே. யாராக இருந்தால் என்ன, சும்மா நடிக்க தானே செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு போய்ட்டு ரெடி ஆகுறீங்க. உங்களுக்கு அந்த மேக்கப்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சீன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு போய் ரெடியாக நிற்கிறீங்க. இப்போ எப்படின்னா ஹீரோ வந்துட்டு பின்னாடி திரும்பி யார்ட்டையும் பேசியிருக்கணும். ஸோ டக்குனு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா போயிட்டு கூப்பிட்டு பலான்னு அரையணும். இதுதான் வந்துட்டு சீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டோரி கேட்காம நீங்கள் கால் ஷீட் கொடுத்துருந்தாலுமே அட் த சேம் டைம் அந்த டேரக்டரும் வந்துட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி நடிச்சு காட்டு இந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்னாலுமே கூட, நீங்கள் இதுக்கு முன்னாடி அவரோட டைரக்ஷனில் நடிச்சது கிடையாது இல்லையா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு டேக்ஸ்லாம் எவ்வளோ போகும், எப்படி அவருக்கு செட் ஆகுமா உங்களோட ஆக்டிங், எதுவுமே அவருக்கு தெரியாது. உங்களை வந்துட்டு லீடிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு புக் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக அவருக்கு பயமாக இருக்குது, செட் ஆகுமா என்னவோ தெரியலையேன்னு. அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சீனுக்கு வர சொல்கிறாங்க. அந்த டேரக்டர் அப்படியே நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. எப்படி இந்த பொண்ணு அடிக்குமோ தெரியலையடா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சார் இந்த பொண்ணு நடிக்கிறதெல்லாம் செம்மையாக நடிக்கும் சார். ஆனால் ஒரு விஷயம், இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா இந்த சீன், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். மேபி இன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த சீன் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அதுவா? எல்லாமே நல்லா நடிப்பா சார். ரொமான்டிக்கெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் அழுக சொன்னீங்கன்னா அழுவ, எல்லாமே ஒரே டேக்கில் கூட எடுத்துடலாம். ஆனால் இந்த அடிக்கிற சீன் மட்டும் அந்த பொண்ணுக்கு வராது சார். டக்குன்னு யாரையும் அடிக்க மாட்டா. கொஞ்சம்
சீன் வந்துட்டு அந்த டேக் போயிட்டே இருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் ஒரு ஷூட்டில் பார்த்துருக்கேன். அதாவது நம்மளோட இந்த ஒரு சார் பேர் சொல்லிட்டு இவரோட டைரக்ஷனில் அந்த பொண்ணு அடிச்சிட்டு இருந்தப்போ நான் சும்மா ஏதாச்சும் அங்கே போனப்போ பார்த்தேன். ஸோ அவளுக்கு அடிக்கிறது மட்டும் வரவே வராது. அடிக்கிற சீன் மட்டும் அன்றைக்கி ஃபுல்லாகவே எடுத்தாங்க. பாவம் அந்த ஆக்டர் கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னடா புதுசாக இருக்குது, அப்போ வேறு ஏதாவது முதல்ல எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செட்டெல்லாம் போட்டாச்சு, அந்த சீனுக்காக தான் அன்றைக்கி போட்டிருப்பாங்க. அப்போ இன்றைக்கி ஃபுல்லாகவே இதுதானா, பாவம்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரி ஓகே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அதே தான் நீங்களும் இங்கே அப்படியே அந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. என்னடே உங்களுக்கு வேறு சீனே இல்லையா, முதல்ல நான் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு வந்தா இப்படி அடிக்கிற சீனை கொடுத்துருக்குறீங்க, இதை எனக்கு வரவே வராதே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு சேரில் உட்காந்து அந்த ஸ்கிரிப்டை பார்த்து புலம்பிட்டு இருப்பீங்க. போச்சு முதல் நாள் என்னோட ஃபேவரட் டேரக்டர் என்னை என்ன நினைக்க போகிறாரோ தெரியலையே, கண்டிப்பாக இந்த சீன் எனக்கு வரவே வராது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கே பயமாக இருக்குது, இது மட்டும் வராது ஏன்டா இதை முதல்ல வச்சிங்கன்னு. ஸோ அந்த பக்கம் எல்லாமே ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டேரக்டர். ஸோ சீன் வந்துட்டு எடுக்கணும்ல, ஸோ டேக் சொல்லணும், எல்லோரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இது போய் தானே ஆகணும், ஸோ உங்களுக்கு தானே டேக்கு. நீங்கள் இந்த மாதிரி புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது உங்களோட மேனேஜர் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாமே அவர்கிட்ட தான் புலம்புவீங்க. ஸோ அவர் வேறு யாரும் கிடையாது, டீ தான் உங்களோட மேனேஜர், ஓகேங்களா. யாராவது இருந்தாங்க அப்படின்னா 2 பேரும் சார் மேம் அப்படி தான் பேசுவீங்க. யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பீங்க, ஓகேவா. கொஞ்சம் ப்ரொஃபஷனல் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாராவது இருக்கிறப்போ மேம் சார் அப்படின்னு தான் 2 பேரும் மாற்றி கூப்பிட்டுப்பீங்க. இப்போ தனி தான் நிற்கிறீங்க. ஸோ என்னடா இது முதல்ல ஃபஸ்ட்டு சீனு போச்சுடா, அடிக்கணுமாமாவே அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு நீ அதெல்லாம் அடிச்சிடுவேன் அப்படிங்கிறாரு. கிழிச்சிடுவேன், உனக்கு தெரியும்ல எனக்கு சுட்டு போட்டாலும் அடிக்க மட்டும் வராதுன்னு, எத்தனை டேக் போகும்ல, நீ லாஸ்ட்டு ஷூட்லேயே பார்த்தில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வேணால் உன்னால் அடிக்க முடியாது, பட் இது நீ கண்டிப்பாக அடிப்ப பாரு அப்படிங்கிறாரு. எப்படா சொல்கிறேன், என் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி போ கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு அடிக்குது. ஐயோட்டே பயமாக்குடா அப்படின்னு சொல்லவும் ஓடி வந்தாச்சு, கதை கூட கேட்காம வந்தேயில, போய் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ இவன் வேறு இப்படி சமைச்சு அனுப்புறானேன்னு சொல்லிட்டு அப்படி எழுந்திரிச்சு போகிறீங்க. டேக்கு செமையாக சிரிப்பாக இருக்குது. போகிறவங்களே பார்த்துட்டு அதுவும் நீங்கள் புலம்பிட்டு வேறு போகிறீங்களா, அது ஒரு மாதிரி க்யூட்டாக தான் இருக்குது. உங்களே பார்த்துட்டு சிரிச்சுட்டு அடிப்பேன் ஓயன், நீ கண்டிப்பாக அடிப்பேன், ஒரே டேக்கில் ஓகே ஆகும் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாருங்கிறதெல்லாம் இப்போதைக்கு தெரியாது. ஸோ அப்படி சொல்லிட்டு அவர் டேக் சொல்கிறாங்க. அதாவது ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கணும். பின்னாடி உங்களுக்கு பார்க்குறப்போ அவங்க 2 பேர் நல்லா க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஜெலஸ் ஆகணும். இதுதான் வந்துட்டு சீன், அந்த ஸ்கிரிப்ட், ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் உங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் அவருக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இங்கே போகிற மாதிரி இருக்குது. அந்த பக்கம் அவர் ஏதாச்சும் வேறு ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட, அந்த பொண்ணு ஜஸ்ட் அட்ரஸ் தான் கேட்டுட்டு இருக்கும். அது தெரியாமல் ஏதோ ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும், ஓகேவா. இப்போ வந்துட்டு அவரை டக்குன்னு கூப்பிட்டு பலார்னு கணத்தில் ஒன்று அரையணும். இதுதான் சீனு. நீங்கள் அவரை தேடுற மாதிரி சீனு, கால் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இதெல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரே டேக்கில் முடிஞ்சு. அதே மாதிரி தான் அவர் போய்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, அதாவது அந்த ஹீரோ போய்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி சீன், அதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் அவரை பார்க்கணும், அதாவது எதாச்சும் அவரை பார்க்குற மாதிரி பார்க்கணும். இப்போ திரும்பி நின்றுட்டு இருக்கிற ஹீரோவை அப்படியே இந்த பக்கம் இழுத்து பலார்னு ஒன்று கணத்தில் அரையணும், ஓகேவா. அதுதான் சீனு, ஓகேவா. இப்போ வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு அதை டேக் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே முருகா நீ தாப்பா காப்பாற்றணும், ப்ளீஸ் ஒரு டேக்கில் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 10 டேக்குள்ளேயாவது ஓகே பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அடிக்க மாட்டீங்க அப்படின்னு. ஸோ இப்போ அப்படியே வேண்டிகிட்டே போகிறீங்க. கரெக்டாக அது கோவமாக போக வேணும், ஓகேவா. ஸோ நல்லா அதெல்லாமே நல்லா தான் போகுது. அந்த டேரக்டருக்கே ஆச்சரியமாக இருக்குது, இந்த பொண்ணு எல்லாமே ஒரு டேக்கில் சொன்ன மாதிரி பண்ணிச்சு, ஆனால் இது என்ன பண்ண போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் டேரக்டரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி தான் கரெக்டாக போகிறீங்க. இந்த பக்கம் டேக்கு தான் தெரியுமே நீங்கள் அடிச்சிருவீங்க அப்படின்ட்டு எதை அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு இருக்கிறாரோ தெரியல. அந்த பக்கம் அப்படியே வந்துட்டு சிரிச்சிட்டே உங்களே பார்த்துட்டே இருக்காரு நீங்கள் நடிக்கிறதே. இந்த பக்கம் நீங்கள் செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் ஹீரோ வந்து ஆப்போசிட்டில் திரும்பி, அதாவது முதுகு தான் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி, அந்த பக்கம் திரும்பி அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த பக்கம் திருப்புறீங்க. ஸோ திருப்பி பார்த்தா, அதாவது இப்படி இழுத்து விட்டா அப்படின்னா திரும்புவாங்கள்ல இந்த பக்கம். ஸோ டேர்ன் பண்ணி விடுவாள், அந்த மாதிரி டேர்ன் பண்ணி விடுறீங்க. பயங்கரமாக சட்டையை பிடிச்சி இழுத்து டேர்ன் பண்ணி விட்டா பார்க்குறீங்க யூங்கி. அவ்வளோதான் வந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு கோபம். ஓங்கி பலான்னு ஒரு அரை கணத்தில் அப்படியே கண்ணமே திருகிட்டு போகிற அளவுக்கு நல்லாவே அடிச்சிட்டிங்க. அடிச்சிட்டிங்க. அவர் அந்த கணத்தில் கையை வச்சு அந்த வலியை ஃபீல் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு கணத்தில் இன்னொரு அரை பலார்னு. இது டேரக்டரே எதிர்பார்க்கல. அந்த ஸ்கிரிப்டில் ஒரு அடி தான் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் டபுளாக கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு சம கோவத்தில் அந்த பக்கம் திரும்பி போயிட்டு இருக்கிறீங்க. போய் உங்களோட சேரில் உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ டிரெக்டரும் வந்துட்டு டேக் ஓகே கட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வந்துட்டு ஹாப்பி, பரவாயில்லையே ஃபஸ்ட்டு டேவே வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருச்சு எல்லாமே. என்னடா சொன்ன நீ, அடிக்க மாட்டா, கரெக்டாக இந்த சீன் வராது, நிறைய டேக் போகும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை பார்த்து கேட்குறாரு. அதான் சார் எனக்கும் தெரியல, அந்த பொண்ணுக்கு சுட்டு போட்டாலும் அடிக்கவே வராது சார், அந்த சீன் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக எடுப்பாங்க, அந்த பொண்ணு நடிக்குது அப்படின்னா அந்த சீனே மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5-6 படத்துக்கு மேலே பண்ணியிருப்பீங்க, நிறையா தடவை எல்லாமே பார்த்துருப்பாங்களோ, ஸோ நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் என்னடா ஒரு அடி தான் ஸ்கிரிப்டில் கொடுத்துருந்தா டபுளாக கொடுத்துட்டு போகுது, ஆனால் சீன் செம்மையாக வந்திருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
இந்த பக்கம் நீங்கள் போயிட்டு அப்படியே சம கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அங்கே அடிச்சுட்டு வந்த கோவம் இன்னுமே அதாவது நடிக்கல, நீங்கள் வந்துட்டு நிஜமாவே ஆக்ட் பண்ணவே கிடையாது, ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு ரியலாகவே இருந்துருக்கிறீங்க. அதனால அந்த கோவம் இன்னும் போகவே இல்லை. அப்படியே வந்துட்டு கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. டே அப்படியே சிரிச்சிட்டே வராது. நான் தான் சொன்னேன்ல நீ அடிச்சிருவ ஒரே டேக்ல அப்படின்னு சொல்றாரு. சிரிக்கிறாரு வேற. உங்களுக்கு செம கடுப்பாது. டேய் என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க, இவன் தான் ஹீரோவா, ஏன் எனக்கு முன்னாடி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், சொன்னா நீ தான் ஓகே சொல்ல மாட்டியே அப்படிங்கிறாரு. அப்போ நீ வேணே தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வேணும்னே பண்ணேன்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரா ஒரு மாதிரி தெனாவட்ட சிரிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு கடுப்பாது. டே இன்னும் வேலை பண்ணி வச்சுக்கிறேன், இவன்லாம் ஹீரோ அப்படின்னா நான் வந்தே இருக்க மாட்டேனா இதுக்கு அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. ஸோ டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு நீ வேணால் ஸ்டோரி கேட்காம இருந்திருக்கலாம், ஆனால் நான் இந்த ஸ்டோரியை கேட்டேன். அதுவும் இல்லாமல் இதனோட ஃபேவரட் டைரக்டர் இவர் கூட, அதாவது இவர் டைரக்ட் பண்ணுற ஒரு மூவியில் நடிக்கணும் அப்படிங்கிறது உனக்கு எவ்வளோ பெரிய ஆசை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அவன் ஹீரோவாக இருக்கிற ஒரே காரணத்தினால நீ இந்த சான்ஸை மிஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக இழப்பு உனக்கு தான். அதனால தான் நான் இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதாவது உன்னோட கால் ஷீட் இந்த டேரக்டருக்கு கொடுத்துட்டேன். அதுவும் ஹீரோ யாருன்னு கிட்ட நான் சொல்லவே இல்லை, மறைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. இப்படி பண்ணிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, கால் ஷீட்டுக்கு டேட்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த டேட் கொடுத்ததுனால நிறைய மூவி வந்துட்டு ப்ராஜெக்டில் சைன் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ கேன்சலும் பண்ண முடியாது. அப்படி கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா பிரச்சனை வரும். அதனால வேறு வழியே இல்லை, நடிச்சு தான் ஆகணும். ஸோ நீங்கள் அப்படியே டிவியை செம்மையாக முறைச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு அடுத்த ஷாட்டுக்கு ரெடி பண்ணுமா, போயிட்டு ஸ்கிரிப்டை படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தா அடுத்தடுத்து அந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு சோலோவாக தான் பண்ணணும். அதனால வந்துட்டு நீங்கள் மறுபடியும் இவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த பக்கம் இவங்க கேரவனில் போய் உட்காந்துட்டு கணத்தில் எப்படி கையை வச்சு பார்த்துட்டே இருக்காரு. செம்ம ஒலி போல் நல்லாவே அடிச்சிருப்பீங்க, அதுவும் 2 கர்ணத்துலேயும் அடைஞ்சிருப்பீங்களா. அது வந்து போச்சு. அவர் வந்துட்டு அடுத்த ஷாட்டில் நடிக்கல, நான் அதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேரவன் போயிருப்பாரு. அப்படியே கடுப்பாகுது அவருக்கு. அப்படியே ஐஸ் கியூபெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. செம்மையாக பெயினாக இருக்குது, நல்லா இழுத்து விட்டுருப்பீங்க. இந்த பக்கம் யூங்கிக்கு வந்துட்டு அவரோட அசிஸ்டண்ட் தான் அந்த கணத்தில் ஐஸ் கியூபெல்லாம் வச்சு வச்சு எடுத்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா ரொம்பவே பெயினாக இருக்குது. 5 விரல் 2 கணத்துலேயும் பதிகிற அளவுக்கு அடிச்சிருப்பீங்க. இப்போது டே வந்துட்டு அங்கேருந்து கரெக்டாக யூங்கியோட கேரவனுக்கு தான் வராரு. ஸோ வந்துட்டு என்ன யூங்கி ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிக்கிறாரு. அவர் அப்படியே டேவை முறைச்சி பார்க்குறாரு. ஏய் என்னையப்பா முறைக்கிற, ஓ ஆள் தான் நடிச்சா, நானும் அடித்தேன், ஏதோ நான் அடித்த மாதிரி முறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ யூங்கி வந்துட்டு அவளுக்கு இனிமே என் மேலே கோவம் போகவே இல்லையா, அப்படியே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு இன்ச்சு இவ்வளோ 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 கூட போகலை, டெய்லியும் அதை விட அதிகமாகிட்டே தான் போகுது அவளுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏண்டா ஏன் இவன் மட்டும் இப்படியே இருக்கிறா, நான் தான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறேன்ல, நம்பவே மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாருக்கு தெரியுப்பா, அந்த பிரச்சனை உனக்கும் ஆளுக்கும் உள்ளது, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்ககிட்ட தான் நான் எல்லாமே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி டேக்கிட்ட சொல்கிறாரு. ப்ரோ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவளுக்கு உன்னை பற்றி பேசினாலே கோவம் தான் வருது. உன்னை அடித்த மாதிரி தான் என்னையும் நிறைய டைம் அடிச்சிருக்கா தெரியுமா, உன்னை பற்றி பேசுனதால, உனக்கு சப்போர்ட் பண்ண போனதால, அதனால நான் வாய் மூடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. செம்மையாக அடிக்கிறாடா, வலிக்குதுடா அப்படிங்கிறாரு. வாங்கிப்பா உன் ஆள் தானே, நீ தானே ஆசைப்பட்டதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லவும், எது இவ்வளோ பெரிய அடிக்கா, நான் கூட சும்மா கை பட்டும் படாமல் எடுத்துடுவான்னு நினச்சேன், ஆனால் இப்படி அடிப்பான்னு நினச்சி கூட பார்க்கலடா, கையை 5 விரலும் பதிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு யூங்கி வந்துட்டு அடுத்த ஷார்ட் ரெட்டின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவரும் அப்படி கணத்தை பார்க்குறாரு. மேக்கப்லாம் வந்து லைட்டாக போட்டு விடுறாங்க. அந்த வேர்லெல்லாம் வந்துட்டு ரொம்ப செவந்து போன மாதிரி இருக்குள்ள, அந்த கணத்தில் அடிச்சுங்காட்டிக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே டேக்கு சிரிப்பாக இருக்குது. இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ இவங்க வந்துட்டு போகிறாரா. ஸோ இந்த மாதிரி நிறையா ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. லிட்ரலி ஒரு பாதி படம் முடிகிற அளவுக்கு ஷூட்டிங் பண்ணிட்டாங்க. அது எப்படின்னா 2 பேருக்கு தனித்தனியாக சீனுக்குள்ளே அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சிடறாங்க. ஃபஸ்ட்டு சீன் எப்படி எடுத்திருப்பாங்கன்னா 2 பேரும் அடிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அடிக்கடி பார்த்துக்கிற மாதிரியே இருந்திருக்காது. ஏதாவது ஒரு சீனில் செட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் பேச மாட்டீங்க. அவர் உங்ககிட்ட பேச வந்து ட்ரை பண்ணுவார், பட் நீங்கள் பேசவே மாட்டீங்க. அப்படி மூஞ்சி தூக்கிட்டு போயிடுவீங்க. அப்புறம் வந்துட்டு அதுக்குள்ளே ஷார்ட்க்கு கூப்பிடுவாங்களா, அதனால போயிடுவார். ஸோ இந்த மாதிரி தான் பாதி நாளே முடிஞ்சிருக்கும், பாதி படமே முடிஞ்சிருக்கும். இது வரைக்கும் 2 பேரும் ஒழுங்காக பேசிக்கிட்டது கூட இல்லை. டேவ் வந்துட்டு ஏன் இதே மாதிரி கோவமாகவே இருக்க, ஸோ அவன் பக்கமாக நியாயம் இருக்கலாம்ல, என்ன இந்த கேட்டு பாரு, ஏன் கொஞ்சம் வந்துட்டு கன்சிடர் பண்ணுடி பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு அனுபவிச்சு எனக்கு தான் தெரியும், தேவையில்லாமல் நீ வந்து பேசிட்டு இருக்காத, என் இடத்துல நீ இருந்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுறீங்க. நீங்கள் ஸ்டோரியே கேட்காத காரணத்தினால் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஸ்டோரி வரும், நீங்கள் வந்துட்டு எப்படி நடிப்பீங்க அப்படிங்கிறது எதுவுமே உங்களுக்கு ஐடியாவே இல்லை. உங்களுக்கு சடனாக ஒரு ஸ்கிரிப்டை கொடுப்பாங்க, அதை படிப்பீங்க, நடிப்பீங்க, இவ்வளோதான். ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கன்னா போதும், நீங்கள் வந்துட்டு அதை பர்ஃபெக்டாக நடிச்சு கொடுத்துருவீங்க, அதுதான் போயிட்டுருக்கும். ஸோ ஒரு பாதி படமே எடுத்திருப்பாங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்ல. சரி ஓகே, மோஸ்ட்லி வந்துட்டு நமக்கு அவங்க கூட அந்த காண்டாக்ட் இருக்கிற மாதிரி ஒரு சீன் வராது போல், படம் ஃபுல்லாக இப்படி தான் நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் அப்படி நடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் யாருக்கு தெரியும், ஆஃப் படம் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும், அந்த ஃபைட்டிங் சீன் அந்த மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஆஃப் படத்துக்கு மேலே எப்படின்னா ஃபுல்லாக இந்த ரொமான்டிக் சீன், அதுக்கப்புறம் அந்த சாங்ஸு இதெல்லாம் ஷூட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் மறந்துருப்பீங்க, இந்த பாட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே மறந்துருப்பீங்க. இது ஏதோ ஆக்ஷன் படம் போல் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. தென் ஒன் ஃபைன் டே
நீங்கள் 2 பேரும் ஷூட்டிங் தான் கிளம்பி போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ நிறையா இடத்துக்கு கால் ஷீட் கொடுத்துருப்பீங்க. ஸோ திரும்ப வந்துட்டு இங்கே தான் போகிறீங்க. அதாவது யூங்கி கூட மீட் ஆகிக்கிறீங்களா? ஸோ அந்த மூவிக்கு தான் போகிறீங்க. அங்கே வந்துட்டு ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கிறீங்க. காரில் போகிறப்போ உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கார் ஒரு மாதிரி. நீங்களும் நோட் பண்ணுறீங்க. எதுக்கு சிரிக்கிற? ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு சிரிச்சா சொல்லு. பெத்துக்கிட்ட காலையிலேருந்து ஒரு மாதிரி பார்த்து பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டே இருக்கிறேன். என்னை பார்த்து என்ன லூஸ் மாதிரி தருதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லடி, என்ன உன் கூட இருந்தால் ஒரு மனுஷன் சிரிக்க கூட கூடாதா? ஓவரா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருட்டே, நீ ஏதோ நக்கலாக சிரிக்கிற மாதிரி தெரியுது, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சும்மா காலையில் ஒரு காமெடி பார்த்தேன், அது ஞாபகம் வந்துச்சு சிரிச்சேன். ஏனப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காமெடியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. அதுக்கப்புறமா ஷூட்டிங்க்கு போயிட்டீங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. இப்போ தான் உங்களுக்கு தெரியுது ஏன் காலையிலேருந்து சிரிச்சார் அப்படின்னு. என்னன்னா அந்த ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக வந்துட்டு ரொமான்டிக் சீனாக இருக்குது. ஒரு மாதிரி ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான் உங்களுக்கு வருது பாருங்க கோவம். அப்படியே அந்த ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போயிட்டு டேக்கிட்டு தான் நிற்கிறீங்க. என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்கிரிப்டடி என்ன கேட்டா, ஒரு ஆக்ட்ரஸ் இது என்னன்னு கூட தெரியல அப்படின்னு கேட்குறாரு. கொண்டுருவேன், இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறதுன்ட்டு கண்ணாடி குறுக்கி பார்ப்போம். அந்த மாதிரி பார்த்துட்டு தெரியலையே, எனக்கு கண்ணாடி பட்டதான் கண்ணு தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போது நீ இதுக்கு தான் காலையிலேருந்து சிரிச்சிட்டு இருந்திருக்க. உனக்கு ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் நிற்கிதா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அதானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லைப்பா, எனக்கு எப்படி தெரியும்? நானா டைரக்ட் பண்ணேன், நானா கதை எழுதினேன். நான் கதை எழுதலையே, கதை எழுதுந்து உன்னோட அப்படின்னு சொல்ல வர்றாரு. என்னோடவா? யாரு அப்படின்னு கேட்குறீங்க. கதை எழுது உன்னோட டேரக்டர் டி, எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி உங்களோட கேரவனுக்கு போயிடுறீங்க. அவ்வளோ கடுப்பாகுது. உங்களுக்கு வந்துட்டு யூங்கி கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இந்த சீன்லாம் வேறு நம்ம கூட நடிக்கணுமா, இல்லை என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கத்தே வந்துட்டு கேரவனுக்கு தான் வராரு. உங்களோட கேரவனுக்கு இல்லை, யூங்கியோட கேரவனுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு என்ன வச்சான் அப்புறம் என்ஜாய் போல அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் என்னடா சொன்னாவ, அந்த ஸ்கிரிப்டை பார்த்தாலா, என்ன ரியாக்ட் பண்ணா அப்படின்னு கேட்கவும், அதுவா கிட்டத்தட்ட என்னோட கண்ணம் பழுத்திருக்க வேண்டியது, தப்பிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இத்தனை வருஷம் ஆகிடு, என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட கேட்டது இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், எப்படி இருக்கேன், நீ அவர்கிட்ட பேசுனியா, ஏதாவது கேட்டிருக்காளா அப்படின்னு சொல்லி யூங்கி கிட்ட கேட்குறாரு. வந்துட்டு நானும் மறுபடியும் கேட்குறேன், 2 பேரும் எனக்கு பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இது மாதிரி கேள்வி கேளு அப்படின்னு சொல்லவும், என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, முதல்ல உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, அதுவே எனக்கு தெரியல. சும்மா வந்துட்டு அது இதே சொல்லிட்டு இருந்தா ஃபஸ்ட்டு 3 பேருக்கு என்னடா பிரச்சனை, ஏன் இத்தனை வருஷம் ஆகி கூட வந்துட்டு இவ்வளோ கோமாக்காவும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போது வந்து ஒரு மூவியோட பேர் வர சொல்லி, அந்த படத்து பேர் உனக்கு கேள்விப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லவும், அது நீ தான் நடிச்சிருக்க, தெரியாம என்ன, அந்த படம் உன்னோட தானடா அப்படின்னு சொல்கிறாரு. தெரியுதா, அந்த படம் நடிக்கிறப்ப தானே பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த படம் நடிக்கிறப்ப உங்களுக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, அந்த கொடுமை ஏன் கேட்குறேன், ஏன்டா அந்த படத்துக்கு நம்ம வந்துட்டு கால் ஷீட் கொடுத்தோம், அதுக்கு ஓகே சொன்னோங்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாரு. படம் செம்ம பிளாக் பஸ்டர்டா, அதுக்கு ஏன்டா குறைச்சல் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் படம் பிளாக் பஸ்டர், ஆனால் என் வாழ்க்கை ஊற்றிக்கிச்சில்ல, எல்லாவும் ஊற்றிக்கிச்சில்ல அப்படின்னு சொல்லி யூங்கி சொல்கிறாரு. அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், அந்த படத்துக்கும் உங்கள் பிரேக்கப்புக்கும் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ யூங்கி இப்போ தான் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, அந்த டைமில் யூங்கி தான் வந்துட்டு நல்ல லீடிங்கில் ஆக்டராக இருந்திருப்பார். இது வரைக்கும் அவர் தான் ஆக்டர் வந்துட்டு நல்ல லீடிங்கில் இருக்கிற ஒரு ஆக்டர், ஓகேவா, நல்ல மார்க்கெட் இருக்குது அவருக்கு இப்போ வரைக்குமே. ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு வந்துட்டு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், நிறையா ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் உங்களுக்கு அந்த ஹீரோயின் ரோல் அது மாதிரி கிடச்சிருக்காது, சின்ன சின்ன கேரக்டர் ரோல் நிறைய கிடச்சிருக்கும், ஓகேவா. ஸோ டக்குன்னு யாராக இருந்தாலும் அந்த சினி ஃபீல்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு சின்ன சின்ன கேரக்டர் ரோல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் கரெக்டாக யூங்கி நடிக்கிற அதே மூவியில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் ரோல் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், ஓகேவா. ஸோ அதுவும் வந்துட்டு அடிக்கடி ஹீரோயின் கூட இருக்கிற மாதிரி வராது. ஸோ எப்போ அது கொஞ்சம் நாளைக்கு மட்டும் இருக்கிற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு ஷூட்டிங் டே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மூவியில் ஒரு சீன் வரும், ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏடா எல்லா மூவிலும் தான் அது வருது, அதுக்கு அவள் கோச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டே கேட்கும். சொல்ல வரைக்கும் கேளுடா அப்படின்னு யூங்கி சொல்கிறாரு. சரி மச்சி சொல்லு, எவ்வளோ தான் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டேவும் கேட்டுட்ருக்காரு. அந்த டைமில் நான் நிறைய கால் ஷீட்டில் பிஸியாக இருந்ததால் கிட்ட சரியாக பேசியிருக்க முடியாதனால, ஸோ அவளும் பட் என்னால் அட்டன் பண்ணி கூட பேச முடியாது, ஏன்னா தொடர்ந்து ஷூட் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் அடிக்கடி எல்லா ஷூட்டுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுன்னு நிறையா ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னால் அவகிட்ட லாஸ்ட் அந்த டைமில் ஒரு மாதமாக ஒரு கால் கூட அட்டன் பண்ணி பேச முடியல, ஒரு மெசேஜ் கூட பண்ண முடியல அவளுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, இது எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே அப்படின்ட்டே சொல்லவும், ஆமாடா எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, ஒரு நாள் வந்துட்டு அந்த ஷூட்டிங்கில் இவன் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு ரோல் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இதில் புக் ஆயிருக்கா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் எப்படின்னா, இந்த ரிஹர்சல்லாம் பண்ணுவாங்கள்ல, நானும் அந்த ஹீரோயினும் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எது கிஸ்ஸினுக்கு ரிஹர்சலா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழக்கிறாரு. வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடி விட்டுட்டு, அதுலடா, அதாவது எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட அதுக்கு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த சின்ன சின்ன மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கும்ல, அதுக்காக ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறமா போயிட்டு அந்த ஷாட் எடுக்கிறப்போ நடிச்சு காட்டினா அந்த டேரக்டர் என்ன பண்ணாலும் இல்லை நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தார். நேச்சுரலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அந்த ஷூட் மட்டும் 2-3 நாள் போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் வந்துட்டு சரி ஓகே நேச்சுரலாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேச்சுரலாக நம்ம அவங்ககிட்ட பேசலாம், கொஞ்சம் பேசி அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த சீன் வருமானு சொல்லிட்டு கேமராவை நீங்கள் ஆன் பண்ணியே வச்சுருங்க. ஸோ நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா அந்த சீன் கரெக்டாக நாங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறோம் அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு அந்த டேக் ஓகே வந்தால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் தான் சொன்னேன். டேரக்டரும் சரி ஓகே அப்படியாவது இந்த டேக் எடுத்தால் பரவாயில்ல, ஏன்னா 2-3 நாள் ஆயிடுச்சு, இனிமேல் இந்த ஒரு சின்ன கிஸ்ஸின் இந்த டேக் வந்துட்டு 3 நாள் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ கேமரா வந்துட்டு எல்லா பக்கம் வச்சுருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு என்னென்ன ஆங்கிளில் வேணுமோ எல்லா ஆங்கிளையும் கேமரா வச்சு செட் பண்ணிட்டாங்க. இந்த டைமில் வந்துட்டு நாங்கள் 2 பேர் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா சும்மா டக்குன்னு எடுத்ததுமே என்னதான் நம்ம நடித்தா கூட அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ சும்மா ஃபஸ்ட்டு நமக்குள்ளே வந்துட்டு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ எப்படின்னா கொஞ்சம் ஃப்ளிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பேசினா தானே அதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு அந்த சீனுக்கு மூட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏதோ பேசிகிட்டு இருந்தேன்டா. அந்த பொண்ணு அதுக்கு தகுந்த மாதிரி பேசிகிட்டு இருந்துச்சு. ஸோ 2 பேரும் பார்க்கறதுக்கு நிஜமாவே ஒரு கப்பல் பேசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்போ நானும் வந்துட்டு கரெக்டாக அந்த சீனுக்கு கரெக்டாக கிஸ் பண்ண அந்த சீன் முடிச்சு கொடுத்துச்சு. ஓகேவா? ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பக்கம் இருந்தது ஒயன். அவளுக்கு எப்படி தெரியும் இந்த பக்கம் கேமரா இருக்குது, ஸோ இதனால தான் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இதெல்லாம் தெரியலடா. நான் நிஜமாவே அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ஃப்ளிட் பண்ணிட்டு பேசிட்டு கிஸ் எல்லாம் பண்ணிட்டு நினச்சிட்டாடா அப்படின்னு சொல்கிறாரு. இதே இப்படியா நடந்துச்சா, இப்படிக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் கூட நடக்குதுடா அப்படின்னு சொல்லவும் நீ சொல்ல வேண்டியதானே இது வந்துட்டு சும்மா டேக் எடுக்குதா, அங்கே பாரு கேமராலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் சொன்னேன்டா, அவ்வளோ டைம் சொல்லி அவளை சமாதானப்படுத்தினேன், சமாதானமும் ஆனா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்னடா சமாதானம் ஆகிட்டா இல்லை அதை பார்த்து கூட அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாரு. ஆமாம், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையே வந்துச்சு. என்னென்னா அவளுக்கு வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரோல். எல்லாரும் ஹீரோயின் கூடயே தான் இருப்பாள். எனக்கு வர எல்லா ரொமான்டிக் சீனும் ஹீரோயின் ஃப்ரெண்டு அவ கூட இருக்கிறப்பவே தான் வருது. இப்படி இருக்குன்னு நினச்சி பாரு அப்படின்னு சொல்லவும் கஷ்டம்தான்டா, கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டம் தான் சொல்கிறாரு. அப்படிதான், அதுவும் அந்த ரொமான்டிக் சீன்லாம் ரொம்பவே பல்கராக போச்சுடா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் இங்கே டேக்கே அவள் கோவப்படுறது தப்பில்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேரக்டர் இந்த சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு உங்களை பார்த்தா நிஜமாவே லவ் பண்ணுற மாதிரி தெரியுது, இதெல்லாம் நடிக்கிற மாதிரி தெரியல, நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏற்றி விடுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து தாண்டா ஒயின் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால நடிப்பு தானே, அதுக்கு என்ன ஹர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனை ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி யூங்கி சொல்கிறாரு. இதுவே பெருசு தான், இதுக்கு மேலே பெருசான இருக்குது அப்படின்ட்டே கேட்கவும் அது ஒரு நாள் வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே பேக்கப் பண்ணிட்டாங்க, அந்த கேமராலேருந்து எல்லாமே எடுத்துட்டாங்க, அந்த செட்டு வந்துட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை, அப்படி தான் இருந்துச்சு. அந்த ஹீரோயின் பொண்ணு மட்டும் தனியாக போய் நின்றுட்டு இருந்துச்சா. நீயே சொல்லு, நம்ம கூட நடிக்கிற பொண்ணு தனியாக போய் நிற்குது, ஏதாவது என்ன பண்ணுறது. ஸோ போயிட்டு என்னாச்சு ஏன் இப்படி நிற்கிறேன்னு தான் கேட்டேன். அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, ஃபர்ஸ்ட்டுக்கு என்னை பிடிச்சி கிஸ் பண்ணி என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுச்சுடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்துட்டு அப்படின்னா ஒயின் இதை பார்த்தாளா, அதுதான் இவ்வளோ கோவமா இத்தனை வருஷம் கூட அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் பார்த்துட்டா, என்கிட்ட பேசலான்னு சொல்லி ஒயின் இங்கே வரவும் கரெக்டாக நானும் இந்த பொண்ணை பார்க்க அங்கே போக ஸோ எல்லாமே சரியாக இருந்துச்சு, கரெக்டாக பார்த்து முடிச்சிட்டாடா. அதுக்கப்புறமா நான் போயிட்டு எவ்வளவோ சமாதானம் ட்ரை பண்ணேன், ஆனால் கொஞ்சம் கூட சமாதானமே ஆகலை. அதுவும் இல்லாமல் ஏன்னா ஒரு மாதமாக நான் ஃபோன் எடுத்திருக்க மாட்டேன், அது இந்த படத்தில் கமிட் ஆனதுக்கு அப்புறமா தான் நீ என்ன மெசேஜ் பண்ணல, அத்தனை கால் பண்ணேனே, ஒரு நிமிஷம் கூட உனக்கு டைம் கிடைக்கல அதானே, உனக்கு ரிஹர்சல் பண்ணுறங்கிற பேரில் அவள் கூட வந்துட்டு ஜல்சா பண்ணதுக்கே டைம் இருக்கும் அப்படியெல்லாம் பேசுவா. ஸோ கடுப்பாகும், பட் இருந்தாலும் இல்லை அது வந்துட்டு அவள் தான் அப்படி பண்ணான்னு சொல்லுவேன். ஆனால் புரிஞ்சிக்கவே இல்லை. அந்த பொண்ணும் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிச்சில்ல, ஸோ அந்த பொண்ணை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் வந்துட்டு என்னை புரிஞ்சிக்கவே இல்லடா, 5 வருஷம் ஆச்சு, நானும் வந்துட்டு எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுறேன், ஃபோன் நம்பர் கூட மாற்றிக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் உனக்கு நம்பர் கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லவும் கிழிக்கிறேன், எதுலேருந்து பண்ணாலும் பிளாக் பண்ணி வச்சிடறாடா, நான் தான் நம்பர் மாற்றி மாற்றி கால் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இருந்துட்டு இங்கே பாரு ப்ரோ, அவளுக்கு மேலே கோவம் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு நாள் கூட என்கிட்ட இதெல்லாம் சொன்னதே இல்லை, நீ இது வரைக்கும் சொல்லவே இல்லை. சரி ஓகே விடு, போக போக சரியாக போயிடும். ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு, எதுக்கு நீ அவள் தான் இந்த படத்துக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன். அதுவா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப பாருமச்சி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாரு ஷாட்டுக்கு, அடுத்த ஷாட்டுக்கு போகிறாரு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு சீனும் வந்துட்டு நீங்கள் நடிச்சிட்டே தான் இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு கதையே தெரியாது அப்படிங்கிறனால அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை மட்டும் நடிப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு வந்துட்டு இது இந்த கதை தான் அப்படிங்கிறனால ஒன்றுமே புரியாது. ஜஸ்ட் அவங்க கொடுக்குறது வந்துட்டு அப்படியே படித்து ஒப்பிக்கிற மாதிரி தான் உங்களுக்கே ஃபீல் ஆகுது. என்ன தான் கதையாக இருக்கும், யாராவது நமக்கு சொல்லல அப்படிலாம் தோணும். அப்படி போய் நீங்கள் டேரக்டர்கிட்ட கேட்குறீங்க, சார் அப்போ என்கிட்ட கறிப்போ அந்த கதை கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்லுங்களேன், என்னதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் போய் கேட்குறீங்க, அவங்க வந்துட்டு இது வரைக்கும் நீ கேட்கல, ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இந்த மூவியில் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னடா சர்ப்ரைஸு, எனக்கு என்ன சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
அதுவா இருக்குடா போ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் கொஞ்சம் ரொம்ப ஏஜ்டு பர்சன், ஸோ ஹம்பிளாக தான் பேசுகிறாங்க. நீங்கள் வந்துட்டு சரி ஓகேங்க சார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் அடுத்தடுத்த ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அந்த ரொமான்டிக் ஷார்ட்லாம் வரும் நிறையா. நீங்கள் வந்து அதை நடிக்கிறப்ப அப்படியே பர்ஃபெக்டாக ஒரே சீனில் நடிச்சு கொடுத்துடணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா பர்ஃபெக்டாக நடிப்பீங்க. ஆனால் வேணும்னே இந்த இவங்க என்ன பண்ணுவார், தப்பு தப்பாக பேசுறது, தப்பு தப்பாக வந்துட்டு ப்ரனவுன்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு தப்பாக ஆக்ட் பண்ணுறது, இப்படி தான் பண்ணுவார். அப்போ தான் அந்த சீன் வந்துட்டு 4 டேக் போகும். இன்னுமே திரும்ப திரும்ப அந்த சீன் வரும். அதுவும் அந்த கிஸ் சீனெல்லாம் வந்துட்டு அநியாயத்துக்கு பண்ணுறாரு. வேணுனே வந்துட்டு ஏதாவது சிரிச்சிடுறது, இல்லைனா வந்துட்டு தும்மிடுறது, இல்லைனா இருமல் வர்றது. கரெக்டாக ஒரு கிஸ் பண்ணுறப்போ அந்த கரெக்டாக அதை முடிக்க வரைக்கும் இருக்கணும்ல. ஆனால் ஒரு லைட்டாக ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா திரும்ப ஏதாவது தும்மிடுறது, இல்லைனா சிரிச்சிடுறது ஏதாவது பண்ணிடுறாரா. ஸோ திருப்ப 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 அந்த சீன் எடுக்கிற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ வெறியாகுது. சீச்சி இவன் கூட இவ்வளோ சீன், அது இந்த கிஸ் சீனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் டேக்கிட்ட போயிட்டு டேய் என்னடா இவ்வளோ சீன் வந்துட்டு கிஸ்ஸாகவே இருக்குது, அதுவும் இவன் கரெக்டாக நடிக்க கூட மாட்டேங்கிறான்டா, கருமம் வேணே பண்ணுற மாதிரியே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் அங்கே சிரிக்கிறாரு. எதுக்குடா சிரிக்கிற, நீ மட்டும் சிரிக்காத, உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் பார்த்தியா என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட்டுக்கு போகிறீங்க. அடுத்து வந்துட்டு ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது இதே தான் மாற்றி மாற்றி வருது. ஐயோ கடவுளே என்னை கொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு இங்கே பாரு மறுபடியும் இதை கரெக்டாக பண்ணு, தேவையில்லாம வந்துட்டு நிறைய டேக் எடுக்காத, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு நிறைய டைம் இருக்கே, எனக்கு இந்த படம் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் அப்படி ஆகுது. அவரும் உங்ககிட்ட நிறைய ஃபிளிட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. இப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்குதுல உங்க கூட பேசுறதுக்கு, அதனால தான் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கே சில டைம் சிரிப்பு வரும், பட் இருந்தாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த கோவத்திலே வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. பட் இருந்தாலுமே இவங்க வந்துட்டு ரொம்பவே சேட்டை பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து வந்து போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அந்த கோவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் வந்துட்டு இவன் என்னை வந்துட்டு எவ்வளோ சீட் பண்ணிக்கிறான், அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு கூட அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த நினைப்பு வந்துட்டு போகவே மாட்டேங்குது. அது அவள் பண்ணின மிஸ்டேக்கு, ஆனால் நீங்கள் இன்னுமே இவரே தான் தப்பாக நினச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஷார்ட்ஸ் எல்லாம் முடியுது. கிட்டத்தட்ட எல்லா சீனும் எடுத்து முடிச்சிட்டாங்க. அதாவது படம் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு கால்வாசி இருக்குது. அந்த கால்வாசி வந்துட்டு சீன் கிடையாது, ஷார்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் பாட்டு ஓகேவா. ஸோ சாங்கெல்லாம் வந்துட்டு ஷூட் பண்ணுவாங்களோ அது மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ இன்னும் எந்த சாங்குமே ஷூட் பண்ணவே இல்லை. ஸோ இவங்க வந்துட்டு லாஸ்ட்டாக சாங்கை ஷூட் பண்ணுவாங்க போல். அந்த டைமில் வந்துட்டு அந்த இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து வந்துட்டு அந்த சாங்கெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு நிறையா பிளேஸ்லாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய ட்ராவல்லாம் இருக்குது. ஸோ இப்போது அந்த மூவியில் ஒரு சாங் ஓகேவா, அது வந்துட்டு ரொம்பவே ரொமான்டிக்கான சாங். அதனால் அதை வந்துட்டு எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சாங் வந்துட்டு இந்த கடல் மாதிரி இருக்கிற இடத்துல, அதாவது சைடு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வருது. ஸோ அதுக்கு என்ன பிளேஸ் போகலாம், எங்கே போகலான்னு யோசிக்கிறப்போ நிறைய பிளேஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி டீமாக தானே எல்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணுறப்போ நிறைய பிளேஸ் சொல்கிறாங்க அந்த இருக்கிற இடம் எல்லாமேன்ட்டு. ஆனால் வந்துட்டு ஃபைனலாக எது செலக்ட் ஆகுது அப்படின்னா மால்தீவ்ஸ் ஓகேவா. ஸோ மால்தீவ்ஸ் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க, அதாவது டே தான் வந்து சொல்கிறாங்க, ஓகே நம்ம வந்துட்டு நாளைக்கு மால்தீவ்ஸ் போக போகிறோம் அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. சாங் வந்துட்டு அங்கே தான் ஷூட் பண்ண போகிறாங்களா, ஸோ அங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணுறாங்க. ஸோ டே வந்துட்டு மால்தீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு, ரெடி ஆயிக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அதை கேட்டுட்டு அமைதியாக போயிட்டு கேரவனில் படுத்துக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் அப்படி உங்களுக்கு வந்து வந்து போகுது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே ஆகுது. எல்லாரும் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்களும் அப்படி கிளம்பி வரீங்க. நீங்கள் டே கூட தான் இருப்பீங்க மோஸ்ட்லி எப்பவுமே, ஏன்னா அவர் தான் உங்களுக்கு மேனேஜர். ஸோ 2 பேர் அப்படியே வரீங்க. அந்த பக்கம் யூங்கிக்கு வந்துட்டு இன்னொருத்தவங்க மேனேஜராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளாளுக்கு அவங்க உங்களோட மேனேஜர் கூட வராங்க. ஸோ யூங்கி உங்ககிட்ட தான் வந்து பேச ட்ரை பண்ணுறாரு, பட் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. அமைதியாக போயிட்டு அந்த ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிறீங்க. ஒரு வழியாக நீங்கள் மால்தீவ்ஸ் கூட போய் அங்கே போயிட்டு ஷூட்டிங்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்களா, சாங் தானே ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. போட்டெலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஷூட்டுக்கெல்லாம் வந்துட்டு போட்லாம் வேணும், கொஞ்சம் தூரம் உள்ள போகிற மாதிரி இருக்கும், அந்த சீக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதோ அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த டைமில் ஷூட் இல்லைல்ல, ஸோ இப்போ தானே வேலை நடந்துட்டு இருக்கு, செட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெளில போகலாமா கொஞ்சம் இருக்கிறீங்க, ஏன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அதனால சரி ஓகேவான்னு சொல்லிட்டு அந்த மால்தீவ்ஸில் கொஞ்சம் நிறைய பிளேஸ்லாம் அந்த பக்கம் வேறு பக்கம் இருக்குல்ல, ஸோ சுற்றி பார்க்கறதுக்காக நீங்கள் டே கூட போகிறீங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ டேக்கு ஒரு கால் வருது அர்ஜென்ட்டாக. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா ஒயின் நான் வந்துட்டு கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன், நீ இருந்துப்பியா இல்லை என் கூட வரையா, கொண்டு போயிட்டு விட்டுட்டு போயிட்டா அவனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது எல்லாரும் அங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க, ஸோ அங்கே போயிட்டு விட்டுட்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீ போ நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இங்கே கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு தோணுது, நான் இருந்துக்கிறேன் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வான்னு சொல்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு ஏதோ எமர்ஜென்சி போல் அவரு கிளம்பிட்டாரு அங்கேருந்து. நீங்கள் மட்டும் தான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ என்னவோ தெரியல, ஸோ பின்னாடி வந்துட்டு யாரும் உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. நீங்கள் நினச்சிருப்பீங்க யூங்கி தான், வேறு வேலை என்ன அவனுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக போகிறீங்க. ஸோ தனியாகவே தான் போயிட்டு இருக்கிறீங்க. அதுவும் கொஞ்சம் அந்த பிளேஸில் வந்துட்டு யாருமே இல்லாத மாதிரி ஒரு இடம். ஸோ சைலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தனியாக போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் தெரியல உங்களுக்கு அந்த அந்த கால் ஸ்டெப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்பெல்லாம் யாரோ ஒருத்தர் வர மாதிரி தெரியல, கொஞ்சம் நிறைய பேர் வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ தான் பார்க்குறீங்க கிடையாது, வேறு யாரும் இருக்கிறாங்க, ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அப்படியே பார்க்கறதுக்கு தடிமாடு மாதிரி இருக்கிறாங்க, பயமாக்குதுட்டு வராங்களா அப்படின்னு சரி தெரியாத மாதிரியே போயிடலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படி திரும்பி ஆப்போசிட்டில் நடக்க ஆரம்பிக்கிறீங்க வந்த தடத்துலையே. ஆனால் திரும்பி அவங்க பின்னாடியே வராங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பயம் ஆகிடுது. நீங்கள் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஆனாலும் அவங்க துரத்திட்டே இருக்கிறாங்க. ஒரு கடத்தில் உங்களை கேட்ச் பண்ணிடுறாங்க. ஸோ கேட்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சி கடத்திட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு ஒரு காரில் போட்டு ஜீப் தான் ஓகேவா. ஸோ ஜீப்பில் போட்டு அங்கேருந்து உங்களை கடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க.
அவங்க யார் என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படி அவங்க கடத்திட்டு போகிறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் வந்துட்டு எங்கே ஹீரோயினை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடுவாங்கல்ல. ஏன்னா வந்துட்டு கூடவே எல்லாத்துக்கும் கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பீங்க, எல்லாருமே யார் கூட பேசிகிட்டே இருப்பீங்க. பட் இப்போ காணோமா அதுவும் இல்லாமல் டே வந்துட்டு பார்க்குறாரு, இங்கே இன்னும் ஒயின் வரலையான்னு கேட்கும். டே 2 பேர் தானே போனீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாரு. இல்லைடா எனக்கு ஒரு கால் வந்துச்சு, நான் போயிட்டேன், அவன் நான் பார்த்துக்கிறேன், நான் கொஞ்சம் தனியாக இருக்குன்னு சொன்னான் தான் போனேன், ஆனால் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு காணோம், கால் எதுவுமே ரீச் ஆகலதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பயம் ஆயிடுச்சு. இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி இருக்கிறாங்க. இவங்களுக்குன்னா செம்மையா பயமா இருக்குது. ஏன்னா, அந்த பிளேஸ்ல வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. நெறைய பேர் பசங்கலாம் பொறுக்கி பசங்க இருப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு தெரியும். ஆனா அது உங்களுக்கு தெரியாதுல்ல. டேக்கும் தெரியாது. ஏன்னா நீங்க 2 பேரும் இங்க வந்தது கிடையாது. பட் இவங்க வந்துட்டு நெறைய தடவ ஷூட்டிங்க்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அதனால அவருக்கு கொஞ்சம் பிளேஸ்லாம் தெரியும். பட் உங்களுக்கு டேக்கு 2 பேத்துக்குமே தெரியாது. ஏதோ புதுசா தான் வந்திருப்பீங்க இந்த இடத்துக்கு. ஸோ மால்தீவ்ஸே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் வரீங்க. அதனால வந்துட்டு தெரியல, நீங்க எப்போ இப்படி மாட்டிக்கிட்டீங்க. அந்த பக்கம் அவங்கலாம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு எல்லா பக்கம் தேடி தேடி பார்க்குறாரு. உங்களை காணோம். அவர் அப்படியே எல்லா பக்கம் ஓடிட்டே உங்களை தேடிட்டு இருக்காரு. அவருக்கு லிட்ரலி கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி அழுதுட்டு தான் தேடிட்டு இருக்காரு. அவரால் முடியல. ஏன் அப்படின்னா என்னதான் நீங்கள் பேசாமல் கோச்சிட்டே போனாலும் கூட அவர் வந்துட்டு உங்கள் மேலே இன்னும் அதே லவ்வோடு தான் இருப்பார். நிறைய டைம் உங்ககிட்ட பேசவும் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனாலும் நீங்கள் தான் வந்துட்டு இனிமேல் கோவமாக இருக்கீங்க. 5 வருஷம் ஆனாலும் அந்த கோவம் அப்படியே இருக்குது. பட் அந்த லவ் அவர்கிட்ட அப்படியே இருக்குது. அப்படியே தான் அப்படியே அழுதுட்டு தேடிட்டு இருக்காரு. நிறைய ஃப்ளாஷ்பேக் அவருக்குள்ளே அப்படியே வந்து வந்து போகுது. அப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி பேசுனீங்க, எப்படி வந்து பார்த்துக்கிட்டீங்க, அது எல்லாமே அப்படியே ஞாபகம் வந்து வந்து போகுது. அவ்வளோ அழுகையே வருது. அவருக்கு வந்துட்டு எங்கே மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி பயமே ஆயிடுச்சு. அப்படி வந்துட்டு அவர் அழுதுகிட்டே தேடி இருக்கிறப்போ முடியல, மூச்சு வாங்குது. ஒரு இடத்துல அப்படியே நிற்கிறாரு, ஸ்டாப் ஆகுறாரு. ஸோ அப்படி ஸ்டாப் ஆகுறப்போ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா உங்களோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. உடனே அங்கேருந்து அப்படியே ஓடி வந்து பார்க்குறாரு. அங்கே உங்ககிட்ட தான் அந்த பொறுக்கி பசங்கள்லாம் மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு கத்திட்டு எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கிறீங்க. பட் எப்படி சும்மா தடுக்க தானே முடியும், நம்மளால நல்லா போட்டு அடிக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் சும்மா முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இருக்கிறீங்க. பட் கத்துறீங்க. பட் அவங்க வந்துட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்களா. ஸோ செமையாக பயந்து கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ யூங்கி அதை பார்த்துட்டு அப்படியே செம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. அவங்க 4-5 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ யூங்கி ஒரு ஆள் தான். அவரால் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணவே முடியல. பட் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணுறாரு. அவருக்கும் நல்லா அடி விழுது, அவரும் அடிக்கிறாரு. அவர் ஒரு அடியை வச்சா திரும்ப 2 அடியாக விழுது. பட் இருந்தாலும் திரும்ப அவங்க கிட்ட எல்லாம் இருந்து உங்களை காப்பாற்றி அப்படியே வந்துட்டு அவங்களெல்லாம் அடிச்சு இது பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. செமையாக பயந்து தான் உட்காந்துருப்பீங்க. அவங்கள அப்படியே ஒரு வழியாக அடிச்சு முடிச்சு அனுப்பிட்டாரு. ஓகேவா? அவங்கள ஓடி போயிட்டானுங்க. போலீஸ்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி மேற்காட்டிக்கு ஓடிட்டானுங்க. இப்போ நீங்கள் மட்டும் அப்படியே பயந்து உட்காந்துருக்கிறீங்க. நீங்க இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, பயமா இருக்குது. பயந்துட்டு தானே இருந்திருப்பீங்க. இவங்க கிட்ட வராரு. நீங்க எதுவுமே சொல்ல. ஜஸ்ட் ஓடி போயிட்டு நல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டீங்க. செம்மையா இருந்திருப்பீங்க போல. சும்மாவா பயமா தானே இருக்கும். அப்படி பயந்துருப்பீங்க போல. அவரும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு டேப் பண்ணி விடுறாரு முதுகுலாம். சரி ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே உங்களை கட்டிப்பிடிச்ச மாதிரி தான் கூப்பிட்டு வராரு. ஸோ நீங்க அப்படியே அமைதியாக வரீங்க. வந்ததுக்கப்புறம் உங்களோட ரூம் விட்டு நீங்கள் எங்கேயுமே போகல. அப்படியே அமைதியாகவே இருக்கிறீங்க. டே வந்து உங்ககிட்ட நிறைய டைம் சாரி கேட்குறாரு. பட் நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு டே, நான் தான் சொல்கிறேன்ல இது என்னோட மிஸ்டேக் கிடையாது. நான் தான் வந்துட்டு அவ்வளோ தூரம் போயிருக்கக்கூடாது. நீ சொன்னல இதோட வந்துட்டு இதுக்கு மேலே போகாதுன்னு. பட் நான் நினைக்காது அப்படிங்கிறீங்க. ஆனால் டேக் வந்துட்டு கில்ட்டியாகவே இருக்குது. நான் மட்டும் அன்றைக்கி போகாமல் இருந்தால் உனக்கு இந்த மாதிரி ஆயிருக்காதுல்ல. ஒரு வேளை யூங்கி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வந்துட்டு கில்ட்டினஸ்லேயே செத்துருப்பண்டி அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் அலறாரு. ஸோ உங்களுக்கு பயமாக இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் டே வந்துட்டு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை ஆறுதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஆல்ரெடி யூங்கி மேலே இருக்கிற கோவலாம் அவர் வந்துட்டு ரொம்பவே உங்ககிட்ட க்ளோஸாக அந்த நடிக்கிறப்பெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சேட்டை பண்ணிட்டே இருந்திருப்பார்ல. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கும். என்ன அப்படின்னா அந்த பழைய விஷயங்கள்லாம் அப்படியே ஞாபகப்படுத்துற மாதிரியே இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ கோவம் இப்போதைக்கு இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் இப்போ யூங்கி மேலே கோவம் இல்லாமல் தான் இருக்கீங்க. இந்த டைமில் வந்துட்டு அடுத்து ஷார்ட் வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு நடிக்க வரீங்க. ஸோ கேட்குறாங்க உனக்கு ஓகேவா, இல்லை ஒரு 2-3 டேஸ் கழிச்சு வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கிறனால. அதெல்லாம் பரவாயில்ல, நான் ஓகே தான், நான் நடித்தா மட்டும் தான் கொஞ்சம் நார்மலாகவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு என்னோட ஒர்க்கை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஷார்ட்டுக்குலாம் ரெடி ஆகுறீங்க. என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறப்ப நீங்கள் அதை பண்ணுவீங்க, அவ்வளோதான். கதையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இது வரைக்கும் உங்களுக்கு படமே முடிஞ்சிருச்சு. அந்த பாட்டு மட்டும்தான். அதெல்லாம் என்ன கதை ஒன்றுமே தெரியல உங்களுக்கு. உங்களோட ஃபேவரட் டேரக்டர் டைரக்ட் பண்ணுற படம் அப்படிங்கிறனால நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பிளாங்காகவே தான் நடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ படமே முடிஞ்சாலும் உங்களுக்கு நிறைய சீன் நடிச்சிருந்தாலுமே ஒரு ஐடியாவே கிடைக்கல. இதான் கிளைமேக்ஸாக இருக்கும், இதான் வந்துட்டு மூவி கதை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாமல் தான் நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு சாங்கெல்லாம் ஷூட் போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்பவே ஜஸ்ட் ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ப்ரொஃபஷனலாக தான் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக முடியுது. அதாவது கொஞ்சம் ரொமான்டிக்கான சாங் எல்லாமே வந்துட்டு எடுத்து முடிச்சிடறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 சாங் இருக்கும், எல்லாமே முடிச்சிடறாங்க. அதே இடத்துல கொஞ்சம் வேறு வேறு லொக்கேஷன் அந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சிடறாங்க. இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு சீன் ஓகேவா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்கிறாரு. சரி ஓகே, என்ன சீனில் எடுத்து முடிச்சிட்டிங்களா, சாங் மட்டும் தானே அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, அந்த சீன் மட்டும் பெண்டிங் வச்சுருக்கோம், அதை வந்துட்டு அங்கே இங்கே தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்கவும், ஸ்கிரிப்டு நீ என்ன சொல்கிறியோ அதான் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை சார் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா தானே நான் ஏதாவது, இல்லைன்னா எனக்கு கதையே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லவும், ஸ்கிரிப்ட் நீ சொல்கிற பதில் தாம்மா இருக்குது, கதையே நீ சொல்கிற பதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கதை நான் சொல்கிற பதில் இல்லையா, என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே
ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறீங்க. உங்களை வந்து உங்களோட லொக்கேஷன் அதுதான், அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிற்கிறீங்க. அப்படியே நின்றுக்கிறப்போ இவங்க வந்துட்டு அந்த போட்லேருந்து, அதாவது கீழே தண்ணிக்குள்ளே குதிச்சிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி குதிச்சதுக்கப்புறம் போட்டில் ஏறி வருவோம்ல, ஸோ அந்த மாதிரி தண்ணிக்குள்ளேருந்து போட்டில் ஏறி வராரு. பார்க்குறீங்க இவன் நான் தண்ணிக்குள்ளேருந்து வந்துட்டுருக்கான்ட்டு. ஸோ ஃபுல்லாக அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு உள்ளே டீப்பாக வந்து தண்ணிக்குள்ளே போவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் போயிருப்பார் போல். இவன் அப்படியே வந்திருக்கான். ஒரு வேளை சீனாக இருக்குமோ, சரி ஓகேன்ட்டு அப்படி நிற்கிறீங்க. அதாவது நம்மளுக்கு என்ன சீனுன்னு தெரியல. மேபி நம்ம அமைதியாக நின்னா போதும் போல், அவங்களுக்கு தான் சீன் இருக்கும் போல். ஸோ அந்த டயலாக்லாம் அவருக்கு தான் இருக்கும் போல் நினச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே என்ன நடக்குது அதை அப்படியே பார்த்துட்டு மட்டும் நிற்கிறீங்க. அவர் அப்படியே அந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் அப்படியே ஏறி ஸ்டெப் வழியாக வராரு. ஃபுல்லாக நினைஞ்சிருக்காரு. அந்த மாஸ்க்கெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிட்டு வராரு. எல்லாரும் வந்துட்டு அதை வீடியோ எடுத்துட்டு தான் இருக்காங்க, ஷூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அவர் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா வந்துட்டு கேமராலாம் ரோலிங் ஆன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன ரியாக்ட் கொடுக்கணும் எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக நிற்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருப்பீங்க. ஸோ நடக்கிறது அப்படியே வாட்ச் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இந்த பக்கம் யூங்கி வந்துட்டு அவரோட கையில் இருந்துட்டு லைட்டாக கையை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதாவது உங்கள் கையில் தான் உங்ககிட்ட காட்டுறாரு. ஓகேவா, கையை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காட்டுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறப்போ அவர் கையில் வந்துட்டு அந்த முத்துன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ கடல்லேருந்து முத்து எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி அந்த சிப்பி இருக்கும்ல, அந்த சிப்பிக்குள்ளே அப்படியே அந்த சிப்பி அப்படியே இருக்குது. ஸோ அந்த சிப்பி பார்க்குறீங்க. அவர் அப்போ தான் இதை எடுத்துகிட்டு வந்திருப்பார் போல். உங்களுக்கு இப்போவே லிட்ரலி லைட்டாக கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. பட்டு இருந்தாலும் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. அந்த சிப்பி இருக்குதுல்ல, அதை வந்துட்டு அப்படியே உங்கள் கையில் நீட்டி அதை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. ஸோ அப்படியே முட்டி போட்டு அதை அப்படியே ரிங்கெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு அப்போ ப்ரப்போஸ் பண்ணுறப்ப நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி முட்டி போட்டு அந்த சிப்பி இருக்குதுல்ல அதை ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்குள்ளே அது ஒரு முத்து இருக்குது. அதை பார்த்ததுமே உங்களுக்கு ஆல்ரெடி கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. இப்போ அழுதுறீங்க. அப்படியே அழுதுட்டு அப்படியே அமைதியாக வாயில் கை வச்சு நின்றுட்டுருக்கீங்க. இந்த பக்கம் இவங்க இருந்துட்டு அதை காட்டி உங்ககிட்ட வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதாவது வெட்டிங்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாகவே நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இவங்க வந்துட்டு உங்ககிட்ட என்னோட ஒய்ஃபாக இருப்பியா, உங்ககிட்ட நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா மன்னிச்சிக்கோ. நான் கண்டிப்பாக நான் வேணும் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ. எல்லாமே தப்பு என் மேலேயேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ நானே சாரி சொல்கிறேன். நான் வந்துட்டு எனக்கு எந்த ஈகோவும் இல்லை. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ, என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. என்னை வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்டாக ஏற்றுக்குவியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே தான் நிற்கிறீங்க. ஸோ இவங்க ரொம்ப நேரம் அப்படியே வந்துட்டு நீட்டிகிட்டே நின்றுட்டுருக்காரு. எல்லோரும் வந்துட்டு அப்படியே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எல்லாமே எனக்காக தான் பண்ணி அப்படின்னு கேட்குறீங்க. அவர் உனக்காக தான், உனக்காக மட்டும்தான் எது வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் திரும்ப இதெல்லாம் நீ ஏன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா இதெல்லாம் நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே டக்குன்னு அவரை எந்திரிப்பார்ல, ஸோ எந்திரிக்க வச்சு நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எதாவது ஆயிருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு இந்த தண்ணி பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி ஒரு அட்டாக் இருக்குது. ஓகேவா, அதாவது பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒரு விஷயத்தை பார்த்தா பயம் அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த தண்ணிக்குள்ளே போகிறாரு அப்படின்னா அவரால் வந்துட்டு சும்மா வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அந்த வீட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் கூட அவரால் ஸ்விம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு வந்துட்டு பிரீத் ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னா அவர் ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் ஆயிடுவார். தண்ணிக்குள்ளே போயிட்டாருனாவே பேனிக் அட்டாக் ஆயிடுவார். ஏன் அப்படின்னா சின்ன வயசில் வந்துட்டு ஒரு தடவை தெரியாமல் விளையாடிட்டு இருக்கிறப்போ ஒரு கிணறு மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே விழுந்திருப்பாரு. ஸோ அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட இறக்குற கண்டிஷனுக்கு போயிருக்கும். அந்த குழந்தைங்க வந்துட்டு ஸ்விம் பண்ண தெரியாதுல்ல, அதனால யாரும் பார்த்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருந்து இவங்களுக்கு வந்துட்டு தண்ணி பார்த்தாலே செம பயம். இது உங்களுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா, ஒரு சும்மா 2 பேர் வந்துட்டு ஒரு பெரிய ரெசார்ட் போயிருப்பீங்க. அங்கே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் வந்திருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ இவங்க எதுவும் சொல்லலை, உங்க கூட தான் வந்திருப்பாரு. பட் அந்த தண்ணிக்குள்ளே வரும்போது கரெக்டாக அவரால் வந்துட்டு மூச்சு விட முடியல. ஒரு மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரி ஆகிட்டு ரொம்பவே சீரியஸாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் செமையாக பயந்துட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எனக்கு பேனிக் அட்டாக் வந்துடும். ஸோ தண்ணிக்குள்ளே போனேன்னா என்னால் ப்ரீத் பண்ண முடியாது, என்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க. ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்படுறீங்க. ஸோ நீங்கள் இன்னுமே அழுதுட்டு தான் இருக்கீங்க. உங்களால் வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சா, அதனால் உங்களால் அழுகி கண்ட்ரோலே பண்ண முடியல. எல்லாரும் அதை ஷூட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த பக்கம் டேக் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஓகே சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்படி எதுக்கு பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு வந்துட்டு அதை ஒத்துக்காதில்ல, உன்னால் வந்துட்டு ஒரு மாதிரி மூச்சே விட முடியாதுல்ல, ஏன்னா இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அடிக்கிறீங்க லிட்ரலி. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ அப்படி கோவத்தில் அழுதுட்டு அடிச்சிருக்கீங்க. இவங்க வந்துட்டு என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டது இதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா ஆமாம், நீங்கள் அதான் ஃபஸ்ட் டைம் கேட்டிருப்பீங்க. இவங்க வந்துட்டு உனக்கு ஏதாவது வேணுமா, எதுவுமே நீ என்கிட்ட கேட்டதில்லைன்னு சொல்லி ஒரு நாள் கேட்டிருப்பாரு. ஸோ அதுக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதுவா எனக்கு வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு அதில் வந்து முத்து இருக்கும்ல, சிற்பியோட முத்து எடுத்து வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு, வெட்டிங்க்கு ப்ரப்போஸ் பண்ணு, ஓகேவா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால தான் யூங்கி அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி உங்களுக்காக அதை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போது நீங்கள் யூங்கியை வந்துட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி தானே அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அப்படியே அவரை ஃபேஸே பார்த்துட்டு இருக்கிறீங்க ஹக் பண்ணிவிட்டு. அவர் வந்து உங்களை இதை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசலாம், இதே பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் அழகாக எல்லாருமே அதை ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு கேட்குறாரு, பதில் இன்னும் நீ சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் என்னோட பதில் என்னன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
தெரியும், பட் வாய் திறந்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் யுங்கி கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிசே கொடுத்துட்றீங்க. ஸோ அதாவது ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிசே பண்ணிடுறீங்க. எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்கள கிளாப் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே கிளாப் பண்ணிவிட்டு டேக் ஓகே கட் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்கிறாரு. இந்த பக்கம் கட்டே சொல்லி நீங்கள் வந்துட்டு அந்த கிஸை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் எல்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் அந்த போட்டில் வந்துட்டு அந்த போட் வந்து நடுக்கடலில் தானே போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான். ஸோ போயிட்டே இருக்குது. 2 பேரும் கொஞ்சம் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு மனசு விட்டு பேசுகிறீங்களா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் உட்காந்து கை கோர்த்துட்டு பேசுவாங்களே, அந்த மாதிரி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப பின்னாடி இருந்து அடியே வைனு அப்படின்னு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா டே தான். என்னடா இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஆளை பற்றியா அவளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே வந்து இவங்க இருப்பார்ல, அவர் கையில் ஒரு விஷயத்தை அதாவது ஒன்று கொடுக்குறாரு. அவர் அதை அப்படியே வாங்கிக்கிறாரு. என்னவா இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க. 2 பேருமே காட்டில் மறைச்சு தான் கொடுத்துக்கிறாங்க. என்னடா அது என்கிட்ட பறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு என்ன கேட்டா அவங்ககிட்ட தானே கொடுத்தேன், அவனே கொடுப்பான் வாங்கிக்கோ உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு இவங்க பார்த்து ப்ரோ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடுறாரு. டே வந்து போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்கள் இவங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஓகேவா, அது என்ன கையில் என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன வச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் கட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கவும் அவர் 2 கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் கண்ணை முடிக்கிறீங்க. ஆமாம் கண்ணை மூட எப்படா தெரியும் காட்டுறா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கண்ணை திறக்கிறீங்க. ஏய் கொஞ்சம் கண்ணை மூடுறீ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ நான் கண்ணை மூடக்கே பயமா இருப்பா, நீ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு சாக்கெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற மாதிரி தான் பண்ணுவாரா. ஸோ உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏய் இப்போ என்ன ஒன்று பிடிச்சி தள்ளியாக விட போகிறேன், கண்ணை மூடு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் சரி ஓகேன்னு கண்ணை மூடிக்கிறீங்க. கண்ணை மூடினதுக்கப்புறமா கரெக்டாக உங்களோட கழுத்தில் ஏதோ வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஓகேவா, ஸோ கண்ணை முடிச்சு பார்த்தீங்க எடுக்கல. ஸோ அது கொஞ்ச நேரத்தில் அந்த முத்து வந்துட்டு ஏதோ ஒரு செயின் மாதிரி இருக்குது. ஸோ அந்த செயின்குள்ளே வந்துட்டு கோர்த்து அழகாக கொண்டு வந்து டே தான் கையில் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த அதுக்குள்ளே இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் ஆள் இருக்குப்பா, எல்லாமே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடப்பாவி, அப்போ இந்த மாலத்தீவ் பிளான் உன்னோடதா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் என்னோட தான். என்னோட வைஃப் ஆசைப்பட்டு ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கேட்டது இதானே, மால்தீவ்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டல அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே செம்ம ஹாப்பியாக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த டே ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அங்கே தான் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். எல்லாருமே வந்துட்டு 1 வீக் கழிச்சு தான் ஃப்ளைட்டில் ஏறி போக போகிறீங்க. அதனால இப்போ வந்துட்டு ஒரு 1 வீக் இருக்கா. ஸோ டெய்லி வந்துட்டு 2 பேரும் ஊர் சுற்றுறது தான், ஒன்றாவே சுற்றுறது, ஒன்றாவே பேசுறது, இப்படியே தான் எங்கே போனாலும் ஒன்றாவே தான் இருக்கீங்க. இங்கே பார்க்குறாரு என்ன கழட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு யாராவது இங்கே ஒரு பொண்ணு கிடைச்சா பரவாயில்லைன்னு அவர் அந்த பக்கம் தேடிட்டு இருக்காரு. ஆனால் ஒருத்தி கூட கண்ணில் சிக்கல அவருக்கு. இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. ஆஃப்டர் ஒரு அதாவது அந்த 1 வீக் கழிச்சு எல்லாருமே வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு வந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஃப்ளைட் ஏறி வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன படம் ஃபுல்லாகவே ஷூட்டிங் முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து அந்த படத்தை வந்துட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல, அந்த டப்பிங் கொடுக்குறது, அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன எடிட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு ஃபியூ மந்த் போயிட்டே இருக்குது. இந்த இடையில வந்துட்டு 2 பேருக்கும் டப்பிங் கொடுக்க வேணும் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஹாப்பியாக தான் இருக்கீங்க. ஒரு வழியாக அந்த படம் வந்துட்டு 1 இயர் ஆகுது அதை எடிட் பண்ணி எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு. அட சாமி என்னடா படம் எடுக்கிறப்ப கூட சீக்கிரம் எடுத்த மாதிரி இருந்துச்சு, இதை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சான்னு பார்க்குறீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்போ தான் பார்க்க போகிறீங்க. என்ன கதைன்னு இப்போயாவது சொல்லுங்கடா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு அதான் ரிலீஸ் ஆகுதுல்ல அப்போ பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. அந்த எடிட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து பார்ப்பாங்கல்ல டேரக்டர், மூவி அதுக்கு நடித்த எல்லாருமே, அப்படி கூட நீங்கள் பார்க்கல யூங்கி. என்னதான் உதவியே தெரியாமல் நான் படம் நடிச்சிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ ரிலீஸ் ஆகும்ல அப்போ வந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ரிலீஸ் ஆகிற அன்றைக்கும் வருது உங்களுக்கு வந்துட்டு என்ன கதையாக இருக்கும் அப்படின்ட்டு, அதாவது கதையே தெரியாமல் படம் நடிச்சுட்டு போயிட்டு படம் பார்க்குற போன ஹீரோயின் ஆள் நீங்கள் தான். அப்படி தான் வந்துட்டு டேவ் சிரிச்சிட்டே வராரு. சரி ஓகே வாடா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த தியேட்டரில் உட்காந்து பார்க்குறீங்க. அந்த படம் முடியிறப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு சீனும் அப்படியே வந்துட்டு உங்களோட லைஃப்பில் நடந்தது. ஓகேவா, உங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் நடந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் அப்படியே வந்து அந்த படமாக எடுத்திருக்காரு. இத்தனைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வர நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இது நமக்கு நடந்துச்சுன்னு தோணி இருக்கணும். பட் உங்களுக்கு அது எந்த ஒரு ஐடியாவும் வராத மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனால் அதை எடிட் பண்ணின விதம் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அந்த லைஃப் ஃபுல்லாகவே அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது மொத்தமாக கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அப்படி இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் சீன் என்ன அப்படின்னா, அந்த லாஸ்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அதை வந்துட்டு கொஞ்சம் கூட அவங்க கட் பண்ணவே இல்லை. லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சோ அதை அப்படியே வந்துட்டு எடுத்திருக்காங்க. முழுக்க முழுக்க அந்த கதை வந்துட்டு உங்களோடதும் இவங்களோடதும் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த டேரக்டர் சொன்னது இப்போ தான் ஞாபகம் வருது, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஸோ நீ வந்துட்டு அந்த ரிலீஸ் ஆகுறப்ப பார்த்துக்கோ அப்படின்ட்டு இருப்பார்ல. ஸோ இதான் இதுக்கு வந்துட்டு யூங்கி வந்திருக்க மாட்டார், நீங்கள் மட்டும் தான் போய் பார்த்துருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் நீங்கள் அப்படியே வந்துட்டு படம் முடிச்சதுக்கப்புறமா எந்திரிச்சு அப்படியே ஓடுறீங்க. ஸோ ஓடி போயிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கே வந்து யூங்கி இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு நீங்கள் வருவீங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கார் வாசல்லையே. எங்கே இந்நேரம் படம் முடிஞ்சிருக்கணுமே வந்திருக்கணுமேன்னு சொல்லிட்டு ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக காரை நிறுத்திட்டு அப்படியே இறங்கி ஓடி வரீங்க.
ஸோ ஆல்ரெடி யூங்கி உங்களுக்காக வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. வாசலில் அவர் நிற்கிறாரு. ஸோ அந்த பக்கம் நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அந்த பக்கம் நிற்கிறீங்க. ஸோ 2 பேரும் அங்கேயே நின்றுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த ஐ கான்டாக்ட் வந்துட்டு ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ எமோஷ்னல். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, 5 வருஷம் உன்னை வேணவே வேணாம்னு நினச்சி நான் இருந்தாலுமே கூட நீ வந்துட்டு என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 தாட் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ யூங்கி வந்துட்டு அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னா, 5 வருஷம் இல்லை 50 வருஷம் ஆனாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ ஓகே டியர், இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். இது வேறு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஏதோ டிஃப்ரெண்ட்டுன்னு நினச்சி நான் ஏதோ பண்ணி வச்சிட்டேன். எப்படி இருந்துச்சு? சரி ஓகே டியர், பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகேவா? டாடா. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா?